ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் இழுவை லாரிக்கு தீ வைத்த துரோகச் செயலை ஒப்புக்கொண்ட ஆடவன் ஒருவனுக்கு 5 ஆண்டுகள் சிறை மற்றும் 6000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜோஹர் பாரு வாட்டர்ஃப்ரான் என்னுமிடத்தில் வாகனங்களை வைக்கும் மாநகர் மன்றத்தின் கிடங்கில் லாரிக்கு தீ வைத்ததால் 24,000 ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டை முகமது நஸ்ருல் என்ற அந்த நபர் ஒப்புக்கொண்டார். பணம் இல்லை என்பதால் கோபமடைந்து அந்த செயலை செய்ததாக 31 வயதுடைய அந்த ஆடவன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தனது கார் இழுத்துச் செல்லப்பட்டதால் அதற்காக விதிக்கப்பட்ட 500 ரிங்கிட் அபராத தொகையை 250 ரிங்கிட்டாக குறைக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அதிகாரிகள் அதனை மறுத்ததால் அந்த நேரத்தில் தம்மிடம் 200 ரிங்கிட் கூட இல்லாததால் ஆத்திரமடைந்து அந்த லாரிக்கு தீ வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதியிடம் தெரிவித்தார். அந்த ஆடவருக்கு பணம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் பொது இடத்தில் மாநகர் மன்றத்திற்கு சொந்தமான இழுவை லாரிக்கு தீ வைப்பதை ஏற்க முடியாது என்பதால் சிறை மற்றும் அபராதத்தை விதிப்பதாகவும் 6000 ரிங்கிட் அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படியும் நீதிபதி உத்தரவிட்டார்.